இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு. நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இன்றைக்கு யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 27 வரை உள்ள இறை வார்த்தைகள் நம்முடைய சிந்தனைக்கு தரப்பட்டிருக்கின்றன. அன்பானவர்களே, நம் ஆண்டவர் நல்ல ஆயனாக இருக்கிறார். மந்தையாகிய நம்மை அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய பராமரிப்பு செயல்கள் 5 காரியங்களை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. எனது ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, இது முதலாவது. இரண்டாவது, எனக்கு அவற்றை தெரியும் என்று நம்மை குறித்த எல்லா காரியங்களையும் அந்த ஆயன் அறிந்திருப்பதாக சொல்லுகிறார். மூன்றாவதாக, அவையும் என்னை பின்பற்றும் என்று நாம் அவரை பின்பற்ற வேண்டும் என்கின்ற அந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லுகின்றார். நான்காவதாக நாம் பார்க்கிறோம், நான் அவற்றுக்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன், அவை என்றுமே அழியாது. ஆண்டவரை பின்பற்றுகிற ஆடுகள் ஆகிய நாம் என்றைக்குமே அழிந்து போக மாட்டோம். இறுதியாக ஆயன் சொல்லுகிறார், அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்துக் கொள்ள முடியாது, என் தந்தையின் கரங்களில் இருந்தும் யாரும் மந்தையை பறித்துக் கொள்ள முடியாது என்று குறிப்பிடுகிறார். எவ்வளவு அக்கறை உள்ள ஆயனாக நம் ஆண்டவர் இருக்கிறார். எசேக்கியேல் திருமுகம் 34ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களிலே நமக்கு பழைய ஏற்பாட்டிலேயே முன்குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நானே என் மந்தையை மேய்ப்பேன், இளைப்பாறச் செய்வேன், காணாமல் போனதை தேடுவேன், அலைந்து திரிவதை திரும்பி கொண்டு வருவேன், காயப்பட்டதற்கு கட்டு போடுவேன், நலிந்தவற்றை திடப்படுத்துவேன். அன்பானவர்களே, நம்மை மிகவுமே பராமரிக்கக்கூடிய, நம் மீது அக்கறை உள்ள ஒரு கடவுளை நாம் பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, யோவான் நற்செய்தி 10:10 வாசிக்கிறோம், கொல்வதற்கும் திருடுவதற்குமே அன்றி அழிப்பதற்குமே அன்றி தீய ஆயன் வேறு எதற்கும் வருவதில்லை, ஆனால் நான் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிலை வாழ்வை ஆடுகள் பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்று ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகிறார். அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவிமடுக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் குறிப்பிடுகிறார், ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கும். செவி சாய்க்கின்ற ஆட்டை குறித்து ஆண்டவர் நன்கு அறிந்திருக்கிறார். அன்பானவர்களே, நாம் அவருடைய அழைத்தலுக்கு நாம் செவி மடுத்து நாம் அவரை பின்பற்றி சென்றால் நம்முடைய வாழ்வின் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் கவனித்துக் கொள்வார். நம்முடைய இயலாமைகள், துன்பங்கள், துயரங்கள் எதை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆயனாகிய அவர் நம்மை பராமரிக்க தவற மாட்டார். அவ்வாறு ஆயனாக மந்தைக்கு முன்பாக சென்று ஆடுகளை காக்கக்கூடிய ஆயன் ஆடாகவும் மாறுகிறார். திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர்களிடத்தில் இதோ இறைவனின் செம்மறி என்று காட்டிக் கொடுத்தாரே, அந்த செம்மறி இயேசு சிலுவையில ஒரு ஆட்டுக்குட்டியை போல, கத்தாத செம்மறியை போல தன்னுடைய உயிரையே நமக்காக கொடுத்தார். அன்பானவர்களே, அவரால் ஆயனாகவும் இருக்க முடியும், உயிரை கொடுத்து செம்மறியாகவும் நம்மை மீட்க முடியும். அந்த ஆயனின் குரலுக்கு நாம் செவிமடுப்போம். ஆட்டுக்குட்டியாக அவர் துன்பப்பட்டதை போல நாமும் கூட நிச்சயமாய் துன்பப்படுவோம். ஆனால் அவர் தன்னுடைய ஆயனுக்குரிய பராமரிப்பினால், கவனிப்பினால் நம்மை அன்றாட துன்பங்களில் இருந்து அவர் மீட்டெடுக்க வல்லவராக இருக்கிறார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எனது ஆடுகள் எனது குரலுக்கு செவிமடுக்கும் என்று சொன்னீரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவிமடுக்கவும் உம்மை தொடர்ந்து பின்பற்றவும் செய்தருளும். உம்முடைய பராமரிப்பிற்கும் பாதுகாப்பிற்கும் உட்பட்ட ஆட்டுக்குட்டியாய் நாங்கள் ஒவ்வொருவரும் வாழும்படியாக செய்தருளும். உம்முடைய கரங்களில் இருந்து ஊதாரித்தனமாய் பிரிந்து போகாதபடி உம்முடைய அரவணைப்பின் மகத்துவத்தை ஒவ்வொரு நாடும் உணர்ந்து கொண்டு உம்முடைய தோளிலே இருந்து நாங்கள் பயணிக்கக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமென். God bless you.